புடவை கட்டுறது வயசாது. ஸ்கூல் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? படிக்க வேண்டியது தானே. படிக்கணும் தான் ஆசைங்க மேடம். எனக்கு லா படிக்கணும் தான் ஆசை. ஒழுங்கா நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நல்ல பையனா எப்படி தெரியும் உனக்கு? கேரக்டர் பார்த்தா மேம் முதல்ல என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவ்வளவு நாள் பழக்கம் உனக்கு அவரை? 3 வருஷம் பழக்கம். நீ அந்த பையனை லவ் பண்றதா போயிட்டு வராத, 2ல ஒரு முடிவு பண்ணிட்டு வா. அவனை என்ன சொல்லணும்னு நினைச்ச? வீட்லயே இருந்துக்கோ, லவ் பண்ணிக்கோ சொல்லணுமா? லவ் பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. தங்கச்சி இவங்க பண்ண மாதிரி பண்ணிருந்தா உங்களுக்கு கோவம் வராது? சேர்த்துதான் மேம் வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு நீ தியேட்டருக்கு போவ, நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். தியேட்டருக்கு போக மாட்டோம் மேம். அப்பெல்லாம் தியேட்டருக்கு போக மாட்டோம். பீச்சுக்கு போவ. அடிச்சிருக்காரு அன்னைக்கு அவரை. பீச்சுன்னு சுத்தினா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து இந்தாமா செலவுக்கு வச்சுக்கோ சொல்லுவாங்களா? குழந்தைக்கு தாலி கட்டுவீங்க, அது எப்படி மைனருக்கு எப்படி தாலி கட்டுவீங்க? அந்த தாலிக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதிக மேம் தயவு செய்து விட்டுரு. அவன் 8 மாசம் வாழ்ந்துட்டான். என்ன இது? நீ அப்ப அடிச்சு உன்னோட பேப்பரை மூடி மார்க்கு கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக. ஓகே தம்பி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.